சிம்பிளாக இட்லியை சுட்டுட்டு எதுனா ஒரு சட்னியை வச்சுட்டு விடலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு வெஜிடபிள்ஸ் ரைஸ் தான் வேணும் நைட்டு சாப்பிடன்றா. சரி எவ்வளோ நேரம் கடகடன்னு போட்டு குக்கரில் வச்சா வெந்துட போகுது. சாப்பாடை மட்டும் செஞ்சுட்டு தயிரை கலக்கி வச்சா இறங்காது மேடத்துக்கு. கத்திரிக்காய் கூட்டை வைக்கணும், பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி இந்த பிரிஞ்சி சாப்பாட்டுக்கும் 3 வகையான பொரியலை வைக்க சொல்லுவாள். நம்ம வீட்டில் மட்டும்தான் ஒரு சாப்பாட்டுக்கு 2-3 வகையான பொரியல்லாம் செய்ய வேண்டியது. சரி என்ன புலம்புனாலும் நம்ம தான் செஞ்சாகணும். புலம்புறதை விட்டுட்டு கடகடன்னு செஞ்சால் சீக்கிரம் படுத்து தூங்கினா தான் காலையில் எழுந்துக்க முடியும். இந்த மனுஷன் எங்கன்னு தெரியல, ஆளையே காணும். ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் வீட்டில் இருக்க பார்த்து கிடையாது, எங்கன்னா ஒரு இடம் போய் சுற்றிட்டு வரதையே வேலையை வச்சிருக்காரு. வரட்டும் இன்னைக்கு. இதில் 3 போர்ஷனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம். இன்னும் 2 போர்ஷன் தான் இருக்காது, அப்புறம் படிச்சுக்கலாம். இந்த புக்கு எங்கேயோ வச்சுமே, இந்த டேபிள் மேலே தான் இருந்துச்சு. சரி இன்னொரு போர்ஷனை படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்லேருந்து அப்புறம் போய் சாப்பிட்லாம். மம்மி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. வெஜிடபிள் ரைஸ்க்கு காய்கறி தான் கட் பண்ணிகிட்ருப்பாங்க. போனால் எதனா வேலையை சொல்லுவாங்க. இன்னொரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அப்புறம் போக வேண்டியது தான். இந்த மம்மி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போவே சொன்ன துணியெல்லாம் மடித்து இங்கே வைக்காதீங்கன்ட்டு மறுபடியும் இங்கேயே வச்சுருக்காங்க பாரு. மம்மி மம்மி புக்கெல்லாம் இதுக்கு அடியில் தான் இருந்துச்சு. ஒரு புக்கை கூட காணோம். எங்கன்னா எடுத்து வச்சாங்களா இல்லை துணியெல்லாம் போட்டு புக்கெல்லாம் நசுக்கி வச்சுருக்காங்களான்னு ஒன்றும் தெரியலை. மம்மி ஏன் அப்படி கத்துறான்னு தெரியலை. ஒரு வாட்டி கூப்பிட்டா வர வரையும் பொறுமையாக இருக்க போகிறதே கிடையாது. போய் நிற்கிற வரையும் கத்திட்டே இருப்பா. அது வரையும் என்ன சொன்னாலும் காதுலேயே வாங்காது. வரேன் இரு. மம்மி வரீங்களா இல்லையா மம்மி? பாப்பாப்பா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. இவ்வளோ வயிற்றுல பெற்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் பாரு. நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வராங்களா பாரு. இந்த மம்மி ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆமாடி ஆமாம், நானே ஃபைடர் மேன் பாரு. இந்த அம்மா கூப்பிட்டோடனே பறந்து வரத்துக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பேச்சில் ஒன்றும் குறையில்லம்மா உங்களுக்கானா. முன்னாடி என்ன செஞ்சேன் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு. வெஜிடபிள் ரைஸ் வேணும்ன்ற நேற்றுக்கு சரி போன போது பிள்ளை கேட்குற ஆளுன்னு செஞ்சுட்டு இருந்தா குதர்க்கமாக பேசிட்டு இருக்க. இது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னதான் தெரியும். வேலை இல்லை எனக்கு. வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணுறேன் சொல்லு. நீ என்னென்ன பேசுறியோ அதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், எனக்கு பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வரப்போது நானே உட்காந்து படிச்சுட்ருக்கேன். ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாது. இந்த அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள் கட் பண்ணி தருவாங்க. நீ செஞ்சாங்க செய்யுங்க, செய்ய கட்டிப்போங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த டேபிள் மேலே எந்த துணியை மடித்து வைக்காதீங்கன்னால ஏன் மறுபடியும் இங்கே மடித்து வச்சுருக்கீங்க? ஏண்டி நான் என்ன டேபிள் மேலே எல்லாரும் துணியை தந்து வச்சேன்? உன் துணி தானே அது, எடுத்து வச்சுக்கோ. உள்ள அடிக்கிறீங்களே, எடுத்து உள்ளே வைக்க தெரியாது அவங்களுக்கு? ஆமாடி ஆமாம் சொல்வேன். இதுவும் சொல்வேன், இதுக்கு மேலேயும் சொல்வேன். துவைக்கிறதோடு அப்படியே போட்டு வச்சிருக்கணும், மடிக்கிறது கூட இல்லாத. சரி போனால் போதுன்னு மச்சி வச்சா ரொம்ப தான் பேசுகிறேன். மச்சி பீரோவில் வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வச்சேன்னு வச்சுக்கோ. இந்த துணியை நான் அங்கே வைப்பேன், அந்த துணியை அங்கே வைப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கலந்து வைக்கிறீங்க. என் பீரோவையே அப்படியே நாஸ்தி பண்ணிடுறீங்க. அது இதுன்னு சொல்கிறேன். சரி அதான் வெளியே வச்சேன், எடுத்து வச்சுக்கோ. நான்லேருந்து இந்த மாதிரிலாம் பேசியிருந்தால் மடிக்க கூட மாட்டேன். எடுத்து வச்சா வெயி, இல்லைன்னா கொடு, எத்தனை போய் குப்பையில் போட்டுக்கிறேன். அந்த துணியை வேணாம் உனியும் வேணாம். ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ பிள்ளை பொழுது போகிற நேரத்தில் போய் வெஜிடபிள் ரைஸ் கேட்டா. சரி செய்யலான்ட்டு பார்த்தா இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். துணியை மடிக்கிறதே தண்டை உனக்கு. இதில் எடுத்து பீரோவில் வேற வைக்கிறாங்களா? அப்படியே பெட்டு மேலேருந்து இறங்க மாட்டேன்றாங்க. கால் தரையிலேயே படாது. பார்க்குறேன் இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறேன்னு பார்க்குறேன் நானும். இந்த மம்மி ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல. நம்ம திட்டலான்னு கூப்பிட்டா நம்மளை திட்டிட்டு போகிறாங்க. சரி படிக்கிற மூடு கூட இல்லை, தூங்க வேண்டியது தான். சாப்பாடு செஞ்சு எழுப்பனா சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே பட்னியாக படித்து தூங்கிடலாம். பசி கூட எடுக்கல இந்த அம்மா திட்டின திட்டுக்கு. படிக்கிற மூடே போச்சு. இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து தரவு பண்ணலான்னு நினச்சோம். என்ன பண்ணுறது, இந்த அம்மா இப்படி திட்டிட்டு போடு. படிக்கிற மூடே போயிடுச்சு. படித்து தூங்க வேண்டியது அதுக்கு மேலே. இப்போல்லாம் இந்த அம்மா எதுக்கு கூப்பிட்டாலும் இப்படி தான் திட்டுறாங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியலை. ஆவுன்னா என் பையன் இருந்தால் வேலை செய்வான், நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ட்டு. பையனையே பார்த்துக்கிட்டு பையன் கூட இல்லாத இருக்கவே பையன் நினைப்பாவே இருக்கா போல இந்த அம்மாவுக்கு. எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிற நம்ம அருமை தெரியலை. பேசாமல் நம்மளும் இந்த 12th முடிச்சுட்டு போய் ஹாஸ்டல்லையே சேர்ந்துடணும். அப்போ தான் தெரியும் அம்மாவுக்கு நம்மளோட அருமை. என்னன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. இவளுக்கு முறைச்சிட்டு இருக்காளே, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. சாதாரணமாகவே மூஞ்சி பார்க்க முடியாது, இதில் முறைச்சிட்டு வேற இருக்காளே. பொண்ணு எதனா திட்டினாலான்னு தெரியலையே. எதனா கேட்டாலும் எரிஞ்சு விழுவா. ஆஃபீஸ் போயிட்டு வர்றது நம்போ, ஆனால் இவளுக்கு பயப்பட வேண்டியதாகுது. வந்துட்டாரு போல. இப்போதான் ஒருத்தருக்கு பூஜை முச்சம், இவருக்கு ஆரம்பிக்க வேண்டியதா. எங்கே போய் சுற்றிட்டு வராது தெரியல. என்னம்மா என்னாச்சுமா, ஏன் உருன்னு இருக்க? வேண்டுதல் என்ன பண்ணுறது, வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை. என்னம்மா இப்படிலாம் பேசினா எதனா புரியுமா என்ன? புரிஞ்சா மட்டும் என்ன பண்ண பாருங்க? எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறீங்க. உங்கள் பொண்ணு திட்ட பாருங்களா, இல்லை அடிக்க பாருங்களா, இல்லை அட்வைஸ் தான் பண்ண பாருங்களா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே பிள்ளை எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் போது எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு தானே. இங்கே தான் ஜாலியாக இருக்க முடியும். பிள்ளை எதுவும் கேட்காதான்றீங்க. நான் என்ன பண்ணுறது?
என் பாட்டுக்கு நான் புலம்பின்னு போகிறேன். என்னாடி எதுவும் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. உங்கள் பிள்ளைய எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டீங்க, எதுவும் சொல்லலை. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வீட்டில் இருக்க முடியாது. எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க இவ்வளோ நேரம்? நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் இவ 10 திட்டுறாளே. அது சரி, பழகி போச்சு, என்ன பண்ணுறது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேண்டியது தான். எங்கேயும் போய் சுற்றிட்டுலாம் வரலம்மா. பெயிண்ட் அடிக்கிற வேலை கான்ட்ராக்டாக வச்சு செஞ்சுன்னு இருக்கல ஒரு சைடு. அதில் 2 பேர் சொல்லாமல் கொள்ளாமல் லீவை போட்டுடுறானுங்க. பெயிண்ட் அடிக்க கான்ட்ராக்ட் விட்டு வீட்டுக்காரன் என்னை பிடிச்சின்னு திட்டுறான். 3 நாளுன்ட்டு 4 நாள் 5 நாள் ஆகுறீங்களே, கரெக்டாக கான்ட்ராக்ட் நான் சொன்ன டேட்டில் முடிக்க தேவையில்லையான்ட்டு கேட்குறான். அப்புறம் இந்த பசங்கிட்ட விசாரித்தா 2 பேர் லீவு போட்டுடுறாங்கன்னா ஒழுங்காக வரமாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னானுங்க. அவனுங்க 2 பேரை நிறுத்திட்டு இன்னும் 2 பேர் வெளியே தேடி சுற்றினுக்கிறேன். யாரும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இன்னும் 2 பேர் எங்கன்னா தேடணும். அதனால தான் போயிட்டு வந்தேன். இப்போ கூட யாரும் கிடைக்கல அந்த வேலைக்கு ஆளுங்களை. அவன் இவனை கேட்டால் இப்போல்லாம் இல்லைண்ணா, இன்னும் 2 மாதம் கழிச்சு வேணால் வரேன்றான். அந்த 2 மாதம் வரையும் என்ன பண்ணுறது. சரி, வர வழியில் இந்த கிழங்க பார்த்தேன். ஆள்வழி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த புடி, இதை நாளைக்கு காலையில் இதென்ன பண்ணி கொடு, சாப்பிட்லாம். வச்சு கொடுத்தாவே நல்லாயிருக்கும், சக்கரை தொட்டு சாப்பிட்டா. அப்படியா? சரி சரி, அப்படியே வைங்க. டைனிங் டேபிள் மேலே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் பொண்ணு என்னன்னு தெரியல, எனக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும்னா. சரி, அது வரையும் செஞ்சு வச்சுருக்கேன். இது மேலே இருக்குது பாருங்க, காய்கறி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வைங்க. நான் போய் பிரிஞ்சை தாளிக்கிறேன். சரி, நீ போ, நான் கட் பண்ணி வைக்கிறேன். நீ போய் சமையல் வேலையை பாரு. ஆ, இல்லைங்க, 2 அக்கா வீட்டுக்கு படிக்கிறேன்னு போச்சுங்க. படிக்குதுங்களா இல்லை நாளும் சேர்ந்து கதை பேசிட்டு இருக்குதுங்களான்னு ஒன்றும் தெரியல. பச்சா நல்லது. பப்ளிக் எக்ஸாம் வேறு கிட்ட வந்துச்சு. இந்த பையன் தான் பூ மாதிரி என்னமோ படிச்சிருவா, அவளுக்கு எதுவும் சொல்ல வேணாம். அப்பத்துலேருந்தே அவள் இந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே சொல்லாத படிப்பா. இந்த பையன் சொன்னாலும் படிக்க மாட்டான். நல்ல மார்க் ஏறான்னு தெரியல, அவன் பாஸ் ஆவான்னு தெரியல. பிள்ளை நல்லா படிக்கணும். நம்ம கடவுள்கிட்ட திணிக்க வேண்டினுக்கிறோம். வேணா என்ன பிரயோஜனம்? அந்த பையன் படித்தா தானே பாஸ் ஆக முடியும். கொஞ்ச நாள் படிச்சுட்டு கடவுள்கிட்ட வேணா பரவாயில்ல, சுத்தமாக படிக்காதுன்னு என்ன பண்ணுறது. ஆனால் இப்போலாம் உட்காந்து படிக்கிறான். என்ன படிக்கிறானோ இல்லை படிக்கிற மாதிரி ஏமாத்துறானோ அவனுக்கு தான் தெரியும். எப்பயும் இந்த மனுஷன் வழக்கத்தில் இந்த டைமுக்கெல்லாம் மாடி ஊட்டின்னு வந்துடுவார். இன்றைக்கி என்ன ஆளையே காணுமே. காலையில் வீட்டு வாசப்படியில் கூட காலை வைக்க மாட்டேன்னாரு. எப்பயோ வந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் காலியாக இருக்குது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக மாடை ஊட்டின்னு போய்க்கிறார். போயிட்டு இன்னும் ஆளை காணும். இந்த ரோஷம் இல்லாத மனுஷன் எதுக்கு காலங்கத்தால் அந்த அளவுக்கு பேசிட்டு சண்டை போட்டு போனோம். எதனா பேசுகிறாங்கன்ட்டு அமைதியாக இருந்தா என்ன? அவ்வளோ ரோஷமாக வீட்டு வாசப்படியில் காலையே வைக்க மாட்டேன்னாரு. சாப்பாடை போட்டு சாப்பிட்டு போய்க்கிறாரு. ஒழுங்காக இருந்தால் யார் என்ன கேட்க போகிறாங்க? எதுவுமே சொல்ல, சும்மாவே அவ்வளோ கத்திட்டு போகிறாரு. என்ன லட்சுமி, நான் யோசிச்சுன்னுக்கிறேன் வாசலில் நின்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. பிள்ளைங்க என்னக்கா பண்ணுறீங்க? படிக்குதுங்களா இல்லை உட்காந்துன்னு பேசினுக்குதுங்களா? பப்ளிக் எக்ஸாம் வேறு கிட்ட வந்துச்சு. அது என்ன பண்ணுறாங்களோ தெரியலமா. கீழே இல்லை 4 பேரும் மேலே தங்குறாங்க. 4 பேரும் புக்கு எடுத்துக்கிட்டு தான் மேலே போனாங்க. ஆனால் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சவுண்டு வரல, படிச்சுங்க இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சத்தம் காட்டாது போய் பார்த்தா தான் தெரியும் படிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு. கூட்டிகிட்டே போய் பார்த்தா கூட அம்மா வராங்கன்ட்டு உஷாராகி புக்கு எடுத்து வச்சு ஆக்ஷன் பண்ணுவாங்க. சத்தமே இல்லாத பொறுமையாக போய் பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாகவே படிக்குதுங்களா இல்லை ஏமாத்துதுங்களான்ட்டு. 4 பேரும் உட்காந்து சோனியும் பூமாரியும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்கிறோம். சதீஷுக்கு எதனா தெரியலனா அக்கா சொல்லி தருவா. நாங்கள் 4 பேரும் மேலே போய் படிக்கிறேன்ட்டு போனாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். சரி, போண்டா தான் வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறேன். சுட்டு எடுத்துன்னு போய் குடுத்துட்டு பசங்க சாப்பிட்டுனே படிக்கட்டும். பார்க்குறேன் அப்படியே பொறுமையாக. அப்படியாக்கா? சரி சரிக்கா, நான் கூட நைட்டுக்கு சாப்பாடை போய் செய்கிறேன். காலையில் வச்ச குழம்பு இருக்குது. தோசை தான் ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். சரி, குழம்பு பத்துமா இல்லையான்னு பார்த்துட்டு எதனா சட்னி எதனா அரைச்சிக்க வேண்டியது தான். பிள்ளைங்க இங்கே சாப்பிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு மட்டும் எதனா செஞ்சுக்கோங்க. குழம்பு இருக்குன்றல அது வரையும் தோசையை ஊற்றிக்கோ. பிள்ளைங்களாம் 2 இங்கே சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் செய்யாத. உனக்கு ஏக்கா கஷ்டம்? நான் என்ன தனியாக செய்யப்படுறதுக்குன்ட்டு இருக்குதுல்ல, நான் பார்த்துக்கிறாட்டேங்க்கா. பிள்ளைங்களுக்கு என்ன அதுக்குன்னு தனியாக போட்டு செய்யப்படுறேன். அவங்க சாப்பிட்ற 1/2 இட்லி 1 இட்லி 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன்றாங்க. அதை இங்கே சாப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு போட்டு செய்யாத, இங்கே செஞ்சுப்பாங்க. செஞ்சிடறேன்னா சாப்பிடுவாங்க. என்ன சரி, நீ பார்த்துக்கோ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் இதுக்கு மேலே. சரி, இப்படியே உட்காந்துன்னு இருக்குது தானே. உட்காரு, இல்லைன்னா வா உள்ள. நான் போய் போண்டாவை சுட்டு எடுத்துன்னு வரேன். பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்லாம். என்ன? சரி சரிக்கா, பாரு போய். சரி சரிக்கா, நீ போய் பாரு. உள்ளே வந்தனா அப்புறம் இந்த மனுஷன் மாடு ஓடின்னு வரும்போது வெளியே இல்லைனா அதுக்கு ஒரு கற்றுவார். தண்ணியெல்லாம் வச்சு தான் இருக்கிறேன். இருந்தாலும் மாடு வரும்போது வெளியே இல்லைனா மாடு வரும்போது வெளியே இருக்க மாட்டா. இப்போ தான் உள்ளே இருப்பான்ட்டு எதனா ஒன்று சொல்லுவார். வெளியவே உட்காந்துன்னுக்கிறேன். அது என்னமோ போடி, 10 மாடு வச்சுக்கிறவங்க கூட அவனே ஓட்டி வந்து கட்டிட்டு வருவாங்க. ஒரே மாடு வச்சுக்கின்னு உங்கள் வீட்டுக்கார இல்லை அதெல்லாம் மாட்டாரு. சரி இரு, நான் போய் போண்டாவை சுட்டே தரேன். சாதத்தை தாளிச்சு வித்தாச்சு. இதுக்கு மேலே 2 விசில் வந்தவொடனே எடுக்க வேண்டியது தான். போய் கூட்டுக்கு இந்த மனுஷன் காய்கறி எல்லாம் அறிஞ்சாரா இல்லையான்னு பார்ப்போம். ஒருத்தி என்னன்னு தெரியல, திட்டின திட்டுக்கு வெளியவே வரல. ரூம்லேருந்து 10 தூங்கிட்டாளா என்னன்னு தெரியலையே. அப்பா சவுண்டு கேட்டதோ வெளியே வருவா. எனக்கு என்னன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். இந்த லட்சுமி சாப்பிடு. சாப்பிடுக்கா. பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடு. அப்படியாக்கா? படிக்கிறாங்களா இல்லையா? புடி முதல்ல. என்னக்கா, பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையா? இந்த பக்கோடாவை செஞ்சு எடுத்துன்னு போய் சத்தம் காட்டாத பார்த்தேன். 4 பேரை உட்காந்து பச்சிருந்தாங்கிறாங்க. சோனியும் பூமாரியும் ஒரு பெட் மேலே உட்காந்து பச்சிருந்தாங்க. சதீஷ் பையனும் சத்யா கிட்ட ஏதோ கேட்டு பச்சின்னு இருந்தான். அப்படியாக்கா? படித்தனால தான். எனக்கு பூமாரியை பற்றி கவலை இல்லை. இந்த சதீஷ் பையனை நினச்சி தான் கவலை. படித்தா அவங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பான்ல, நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு தான்.
பச்சிந்தா இருக்கிறாங்க, கவலைப்படாத நல்லா தான் படிக்கிறான், அவங்க கூட தான் வர சரிக்கா. என்னக்கா போண்டா சொல்கிறேன்ட்டு பக்கோடா மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். அதான் சொல்லலான்னு இந்த சோனி புள்ள தான் கடலமாவை போட்டு பக்கோடா மாதிரி செய்யுங்க அப்படின்னா, சரி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறேன்ட்டு இதையே செஞ்சேன். இது கூட நல்லா தான் இருக்கு. நீ எது செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும். இன்னும் இத்தனை நாள் இந்த உமா சின்ன பொண்ணு கலாச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நீயும் கூட சேர்ந்துட்டியா அவங்க கூட? அக்கா அதெல்லாம் இல்லை, உன் கைப்பக்குவம் வேற லெவல்னு எனக்கு தெரியாதா, அதை தானே சொன்னேன். சரி சூடாக சாப்பிடு. என்னக்கா இந்த உமா சின்ன பொண்ணுனா ஒழுங்காக வராளுங்களா இல்லை லேட்டாக வராளுங்களா? எங்கே ஒரு நாள் சீக்கிரம் வந்தால் 4 நாள் லேட்டாக வராளுங்க. அவளுங்க அப்படியே தான் வராளுங்க, அவளுங்கள மாற்ற முடியுமா என்ன? சரிக்கா, அவளுங்க அப்படிதான். திட்டினா ஒழுங்காக வருவாளுங்க, மறுபடியும் 2 நாள் லேட்டாக வருவாளுங்க. அவளுங்கள மாற்றவே முடியாதுக்கா, நம்ம தான் மாற்றிக்கணும் போல நம்மள. சரி நேரம் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் வீடியோவை தினைக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.